பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற இடம் மணிகண்டன் 6வது தெருவுங்க. ஆனா இந்த தெருவும் சரி, சிமெண்ட் ரோட்லயும் சரி, முழுக்க முழுக்க இந்த மாதிரி இரும்பு ராடு பைப் எல்லாம் இங்க சேல்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான இரும்பு பொருட்களை கட்டுமான பணிகளுக்கு, இன்னும் கருவிகள் தயாரிக்கிறதுக்கு, போட்டுக்கு, விவசாயத்துக்கு, இந்த மற்ற எல்லா காரியங்களுக்கும் இரும்புகள் எல்லாம் இங்க இருந்துதான் கிலோ கணக்குல வாங்கிட்டு போறாங்க. ஆனா எனக்கு இந்த இடத்த பார்த்த உடனே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரண ஞாபகம் வந்துச்சுங்க. ஆமாங்க, அந்த சிலுவை மரணத்துல அவரோட கைகளும் கால்களும் ஆணியால கடாவப்பட்டுச்சு. கைகள் சொல்லும் போது மணிக்கட்டுல தான் அந்த ஆணியை அடிச்சதா சொல்றாங்க. அப்படி அந்த ஆணியோட அளவு பாத்தீங்கன்னா 5 முதல் 8 அங்குலங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஆணிகள் உருளையான வடிவம் இல்ல, அது சதுர வடிவுல இருந்ததாக சொல்லப்படுது. அந்த சதுரத்தோட அளவும் கிட்டத்தட்ட அதோட அடர்த்தி, அதோட தடிமானம் 3 முதல் 8 அங்குலம் இருந்ததா சொல்லப்படுதுங்க. நீங்களும் நானும் சுகமா வாழணும், பாவத்துல இருந்து விடுவிக்கப்படணும், சாபத்துல இருந்து மீட்கப்படணும், நலமா வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து அந்த கொடூரமான சிலுவை மரணத்தை சகிச்சுக்கிட்டாரு. ஒருவேளை வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை இல்லாம, ஒரு உறுதியான நிலைமை இல்லாம, நிலையான வேலை இல்லாம, நிலையான வீடு இல்லாம நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.